வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வெந்தயக்கீரையும் கேழ்வரகு மாவையும் வச்சு அடை செய்யலாம். நான் அதுக்காக 2 கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன். நசுக்கி வச்ச பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 வரமிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையும் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கடாயிலே சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் கட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு பசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாலித்தீன் கவரில் சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு தோசை தவா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த அடையை 2 பக்கமும் செவக்கிற மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு அருமையான ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.